கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர் தற்போது பல்லேக்கலை தும்பர சிறைச்சாலையில் உள்ள பாதுகாப்பான அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் இவ்வாறு விசேட பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஒருநாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மறுநாள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் அவரின் பிணை விண்ணப்பம் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2023 டிசம்பர் 31 அன்று மாத்தறை வெலிகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றவியல் பிரிவின் அதிகாரியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ச இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள விடுதியொன்றுக்கு சென்ற யோசித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித தரப்பு ஏற்க மறுத்தமையினால் முருகன் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விடுதிக்குள் நுழைவதற்கான அனுமதி பட்டியலை அணியுமாறு கோரிய நிலையில் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் யோசித குழுவின் தாக்குதலுக்கு உள்ளான பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் பாலியல் அத்துமீறல் மற்றும் குடும்ப வன்முறை குறித்த ஆபத்தான புள்ளி விவரங்களை துணை போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர வெளியிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இலங்கையில் பாலியல் வன்கொடுமை அதிகமாக பதிவான குற்றமாக உள்ளது என்றும் 2023ஆம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் 2252 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் பெரும்பாலானவை வீட்டு வளாகங்களில் இடம்பெற்றவை 1420, அதைத் தொடர்ந்து பொது போக்குவரத்தில் 261, இணையதளங்களில் 192, சாலைகளில் 117, பணியிடங்களில் 41, பாடசாலைகள் மற்றும் வகுப்புகளில் 20, மத இடங்களில் 9 மற்றும் பிற இடங்கள் 192 என்ற அளவில் இந்த குற்றச்சாட்டுகள் நடந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் கூடுதலாக வீட்டு வன்முறை ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாக உள்ளது. இது தொடர்பில் ஆண்டுதோறும் 1,30,000 முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று துணை போலீஸ் அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மாத்தளை ரத்தோட்ட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இசுருகம பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் மாத்தளை மருத்துவமனையின் ஊழியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 11 மற்றும் 13 வயதுடைய 2 பாடசாலை செல்லும் பிள்ளைகள் உள்ளனர். நேற்று அதிகாலை வேளையில் 5 மணியளவில் இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கு பின்னர் மறைந்திருந்த சந்தேக நபரான கணவர் ரத்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் டீசலை அருந்திய ஆண் குழந்தையொன்று நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளது. ஊர்காவத்துறை நாரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ரஞ்சித் என்ற 1 வயது 9 மாதங்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி குழந்தையின் தந்தை லேண்ட் மாஸ்டர் திருத்த வேளையில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் டீசலை ஒரு போத்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதன்போது அவ்விடத்துக்கு வந்த குழந்தை சோடா என நினைத்து டீசலை அருந்தி மயக்கமுற்றுள்ளது. பின்னர் குழந்தை ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். பிரபல பாதாள உலக கும்பல் புள்ளியான கனிமுல்லை சஞ்சீவை படுகொலை சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மாதம்பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த இளைஞர் கனேமுல்லை சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட தினத்தில் நீதிமன்ற தொகுதியில் கொலையாளிகளுக்கும் உதவும் வகையில் செயல்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த இளைஞரின் கைதை தொடர்ந்து கனேமுல்லை சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் கூடுதல் சுங்க இயக்குநர் ஜெனரல் சீவலி அருங்கோட தெரிவித்துள்ளார். அதன்படி ஆமாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதியமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட வர்த்தமானியை வெளியிட்டார். சுமார் 3 கப்பல்கள் மூலம் ஆமாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்த 500 வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருங்கோட குறிப்பிட்டுள்ளார். வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் நேற்று சனிக்கிழமை சிறைச்சாலையிலிருந்து தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவரே இவ்வாறு தப்பியோடியுள்ளார். தப்பியோடிய கைதியை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரமுவ, மத்திய, தென், ஊவா, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மேல் சப்ரமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இத்தாலியில் எல் போக்லியோ நாளிதழ் முழுவதும் AI தொழில்நுட்பத்தில் தயாராகி வெளியிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் உலகில் தற்போது வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் இத்தாலியிலிருந்து வெளியாகும் எல் போக்லியோ நாளிதழொன்று நிறுவனம் முழுவதும் AI தொழில்நுட்பத்திலே தயாரான நாளிதழை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த 4 பக்க நாளிதழில் தலைப்புகள், செய்திகள், தொகுப்புகள், எழுத்துக்கள் என அனைத்தும் AI தொழில்நுட்பத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டது என்றும் செய்தியாளர்கள் தாங்கள் சேகரித்த செய்தியை சொன்னால் மட்டும் போதும், மற்றது எல்லாம் அது பார்த்துக் கொள்ளும் என்று நாளிதழின் ஆசிரியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.